97% பெண்கள் எனக்கு மாதவிடாய் விடுப்பு என்பது வேண்டாம், பெண்களோட துறையில முட்டுக்கட்டையாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அப்போ பெண்மை போற்றக்கூடியதும் அல்ல, பெண்மை தூற்றக்கூடியதும் அல்ல, பெண்மை புனிதப்படுத்தக்கூடியதும் அல்ல, பெண்மை தங்களை சக மனிதர்களாக ஆண்கள் மதிக்க வேண்டும் என்பதுதான் பெண்மை. இவங்க என்னுடைய முதல் மேடை அப்படின்றத தாண்டி எனக்கு பெரியார் பிடிக்கும். எங்க வீட்டுல எல்லாரும் பெரியார் எதிர்த்தாலும் பரவாயில்ல, எனக்கு பெரியார் பிடிக்கும். நான் பெரியாருடைய கொள்கைகள்ல தான் வாழுவேன். பெரியாரை மட்டும்தான் எப்பயுமே நான் ஏத்துக்குவேன் அப்படின்னு ஒரு ஆழமான கருத்தை இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பெண்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அவங்க மேடைகள்ல தான் ஏறல, அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லா இடத்துலையும் பிரதிபலிச்சுட்டு தான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையுடைய உங்களுடைய பலத்த கரகோஷங்களுடன் காவியா அஞ்சலி அவர்களை மேடை கலைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் காவியா அஞ்சலி. மனிதம் தாண்டி புனிதம் இல்லை அப்படின்ற தந்தை பெரியாரோட கருத்துப்படி என்னோட ஒரு கவிதையை நான் இங்க வாசிக்கணும்னு விரும்புகிறேன். புனிதம் என்ற மாயையில் தீட்டு என்ற உதிரத்தை ஊற்றி அதில் தீண்டாமை என்னும் செடிகளாக வளர்க்கப்பட்டு வந்தவர்கள் பெண்கள். மேலும் அவர்களை சுற்றி ஆணாதிக்க சமூகமும் ஆணாதிக்க முரண்களும் மத மூட நம்பிக்கைகளும் கலைகளாக இருந்த காலத்தில் அதனை எல்லாம் கருவறுத்து பெண் உரிமை, பெண் விடுதலை, பெண் முன்னேற்றம் போன்ற விதைகளை விதைத்து நம்ம எல்லாம் அறுவடை செய்தவர் தந்தை பெரியார் அவர்கள். மேலும் மாதவிடாய் குறித்து மூடி மறைத்த காலம் சென்று இன்று மேடை ஏறி மாதவிடாய் விடுப்பு கேட்கும் அளவிற்கு நம்முடைய சமூகமும் நம்முடைய பகுத்தறிவும் இயல்பாக்கப்பட்டதற்கு இன்றியமையாத காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் மட்டுமே. தந்தை பெரியார் அவர்கள் சொல்கிறார், பெண்கள் வீட்டுக்குள்ள மட்டும் இல்லாம எல்லா துறைகளிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு அதுல அவங்க முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு கருத்தரங்கம் ஊதியங்களுடன் கூடிய மாதவிடாய் விடுப்பு. என் கூட இருக்க எல்லாருமே ஒரு துறையில இருந்து வந்திருக்காங்க. இந்த விஷயத்துல எல்லாருக்கும் ஒரு முரண்பாடு இருக்கும். ஆனா எனக்கு இது நான் முரண்பாடுன்னு சொல்ல விரும்பல, என்னோட கருத்தை தான் இங்க பதிவேற்ற விரும்புறேன். ஊதியங்களுடன் கூடிய மாதவிடாய் விடுப்பு பெண்ணை பலவீனப்படுத்துவதாக நான் உணர்கிறேன். காரணம் என்னன்னா, இதை நான் ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில கேட்டிருந்தேன். வேலைக்கு போற பெண்கள் எல்லாருமே எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ஹாய்னு சொல்லிட்டு. அதுல 97% பெண்கள் எனக்கு மாதவிடாய் விடுப்பு என்பது வேண்டாம். ஏன்னா இங்க பெண்கள் என்பவர்கள் வலிமையானவர்கள். மேலும் இன்னொரு கவிதையை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆண்கள் நினைப்பவர்களை போல் பெண்கள் மென்மையானவர்கள் எல்லாம் அல்ல. ஆண்கள் நினைப்பவர்கள் போல் பெண்கள் மென்மையானவர்கள் எல்லாம் அல்ல. தேகத்தால் போர்த்திய உடலில் தேகத்தினுள் உருகி வடியும் உதிரத்தையும் உயிர்களையும் பெற்றெடுக்கும் அளவிற்கு வலிமையானவர்கள் தான் பெண்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதவிடாய் விடுப்பு என்பது பெண்களோட துறையில முட்டுக்கட்டையாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. காரணம் என்னன்னா, இங்க இருக்கவங்க ஒரு துறையில வந்திருக்காங்க. நான் ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல ஒரு ஸ்டுடியோல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு அப்படின்றப்போ இந்த சட்டமானது அமலாக்கப்பட்டால் இது எனக்கு எப்படி பயன்பெறும், என்னை போன்ற பெண்களுக்கு எப்படி பயன்பெறும் அப்படின்றது இன்னொரு விஷயம். அண்ட் மாதவிடாய் அப்படின்றது எல்லா பெண்களுக்கும் ஒரே வகையான மாதவிடாய் என்பது இல்லை. எனக்கு பிசிஓடி இருக்கு, எனக்கு எப்ப பீரியட்ஸ் ஆகும்னு எனக்கு தெரியாது. பேசிட்டு இருக்கும்போது எனக்கு பீரியட்ஸ் ஆகலாம். சோ இப்படி இருக்க பட்சத்துல 3 நாள் விடுப்பு என்பது 5 நாள் விடுப்பு ஆகலாம், 5 நாள் விடுப்பு என்பது 7 நாள் விடுப்பு ஆகலாம் என்பது விடுப்பு என்பது இங்கு பெண்ணை வலிமையானவர்களாக காட்டாமல் அவர்களை பலவீனமாக காட்டுவதற்காக நான் உணர்கிறேன். இன்னொரு விஷயம் இது வேலைக்கு போற பெண்களுக்கு மட்டும்தான் விடுப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு வலியுறுத்துறாங்க. நான் ஏஜ் அட்டன் பண்ணது 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் ஏஜ் அட்டன் பண்ணேன். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் ஆகுது. நான் பிரேயர் நின்னுட்டு இருக்கேன், எனக்கு தெரியல. அப்போ மாதவிடாய்க்கான விழிப்புணர்வு எங்க வீட்டுல பெண்களே எனக்கு சொல்லி கொடுக்கல. மாசம் மாசம் இது வரும், எந்த டைம்ல வரும்ன்றது எந்த ஒரு விழிப்புணர்வுமே இல்லாம நான் படிச்சது கோ எஜுகேஷன் ஸ்கூல்ல. அப்போ ஆண்களுக்கு மறைக்கப்பட்ட விஷயமா தான் இருந்தது. அப்போ இதை நான் யார்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு பீரியட்ஸ் ஆகுது அப்படின்றப்போ ஒரு பேட் சேஞ்ச் பண்ணணும், ஒரு பேட் வேணும்னு கேட்கறப்ப கூட எனக்கு அங்க யாருமே இல்ல. ஒரு டீச்சர் கிட்ட நம்ம போய் கேட்கணும் அப்படின்னா கூட தயங்கி கேட்கிற விஷயமா தான் இருந்தது இந்த ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம பெண்கள் அப்படின்றவங்க ஒரு
இல்லை. ஏன்னா என்னோட துறைகள்ல என்ன சாதிக்க விரும்பல. இப்போ இது வந்து ஒரு ஈவென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு வந்து நான் ஒரு 3 நாள் தொடர்ந்து ஒரு ஈவென்ட் இருக்கு. அந்த டைம்ல எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு வந்து விடுப்பு வேணுங்க, என்னால வந்து வேலை பார்க்க முடியாதுன்றது என்னோட ஈவென்ட்ன்றது இன்னொரு வாய்ப்பா போயிடுமே தவிர அங்க என்னோட முன்னேற்றம் என்பது தடுக்கப்படுது. இந்த விடுப்பு என்பது எனக்கு அமல்படுத்தப்பட முடியாது. அப்படியே அமல்படுத்தப்பட்டாலும் எனக்கு சம்பளம் கொடுக்குறவங்க அவங்க தான் வந்து அதை வந்து நிர்ணயிப்பாங்க. ஏன்னா எனக்கு வந்து எந்த சட்டமும் சரி எதுவுமே சரி, என்ன போன்ற மக்களுக்கு எத்தனையோ துணி கடையில, எத்தனையோ பாத்திர கடையில, எத்தனையோ சாமானிய மக்கள், எத்தனையோ பெண்கள் வேலை பார்க்குறப்போ இந்த சட்டமானது அமல்படுத்தப்பட்டால் இது எல்லோருக்குமானதாக இருக்காது. அண்ட் இன்னொரு விஷயம், விடுப்பு என்பது அவசியம் என்றால் பள்ளி சிறுவர்களுக்கோ ஃபர்ஸ்ட் பீரியட் சரி 8th ஸ்டாண்டர்ட் ஆகுச்சு. இப்போ இருக்க பெண்கள் எல்லாமே 5வது படிக்கும்போது ஏஜ் அட்டெண்ட் பண்றாங்க. காரணம் என்னன்னா அவங்களோட உடல் அமைப்பு அந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லை உணவு பழக்கம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படின்றப்போ அவங்களுக்கு அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் வேணா கம்மி பண்ணி அவங்களுக்கு வேணா அந்த விடுப்பு கொடுக்கலாமே ஒழிய வேலைக்கு செல்ல பெண்களுக்கு விடுப்பு என்பது அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. அண்ட் இன்னொரு விஷயம், இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டு கேட்டப்போ ஆண்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஏங்க பெண்களுக்கு வந்து விடுப்பு கொடுக்கலாம், ஏன்னா அவங்க வந்து உடல் அளவில் வந்து அவங்க வந்து பலவீனமா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், ஸோ அவங்க வந்து கொடுக்கலாம் அப்படின்னாங்க. இந்த விஷயம் வந்து வரவேற்கிறதா எனக்கு படலை. ஏன்னா அதுதான் அவங்களோட ஆணாதிக்க செயல்கள் எனக்கு வெளிப்பட்டது. என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவரோட வயது ஒரு 26 இருக்கும். அவர் வந்து ஒரு ஐடி ஃபீல்ட் வந்து வேலை பார்க்குறாரு. அவர் வந்து டயபிட்டிஸ் இருக்கு. ஸோ அவர் வந்து டெய்லி வந்து இன்சுலின் எடுத்து தான் வந்து வேலைக்கு போவார். அப்படின்றப்போ சிக் லீவ்ன்றது இருக்கு. அப்போ பெண்களுக்கு மாதவிடாய் வருகிறதா என்பது இங்க ஒரு கேள்விக்குறி. எனக்கு பிசிஓடி இருக்கு, எனக்கு மாதவிடாய் வராது. தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி எல்லா பெண்களுக்குமே இந்த டேட்ல தான் எனக்கு வந்து மாதவிடாய் வரும் என்பது எந்த பெண்களாலும் அக்யூரேட்டா சொல்ற அளவுக்கு இல்லை. அப்படின்றப்போ இந்த விடுப்பு என்பது அவசியமற்றதாக நான் பார்க்கிறேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ அந்த மாதிரி இன்சுலின் எடுத்து வேலை பார்க்குற அவருக்கு மாசம் நம்மளால லீவ் கொடுக்க முடியுமா? இல்ல அவருக்கான வழி என்ன இருக்கு? அதாவது இன்னொரு விஷயம்னா, மாதவிடாய் என்பது தீட்டு அல்ல, மாதவிடாய் என்பது நோயும் அல்ல, மாதவிடாய் என்பது ஒரு இயற்கை சுழற்சி. மேலும் அது எப்படி சொல்ற, பிரசவ வலி அளவிற்கு வந்து அந்த அளவுக்குலாம் இருக்காது. வலி இருக்கவங்களுக்கும் மருத்துவ ரீதியில அணுகுறதும் இருக்கு. இத்தனை தோழர்கள் வந்திருக்காங்க எங்கூட பேசுறதுக்கு, அத்தனை தோழர்கள் இதை ஆதரிச்சாலும் என்னுடைய கருத்து எனக்கு அவசியம் இல்லை என்பதும், என்னை போன்ற பெண்களுக்கு இந்த சட்டமானது அமலாக்கப்பட்டால் அது சரிப்படாது அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் இன்னொரு விஷயம், இங்க விடுப்பு தேவையில்லை, விழிப்புணர்வு தான் தேவைப்படுது. ஏன்னா இங்க ஆண்களாலும் சரி பெண்களாலும் சரி மாதவிடாய் என்பது இன்றளவும் தீட்டாக மட்டுமே பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த ஒரு விஷயத்தை நான் ஒருத்தங்கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து மாதவிடாய் விடுப்பு கொடுக்கல மாட்டதுக்கு தயவு செய்து வேணாம் சொல்லிட்டு கேட்டாங்க. ஒரு பெண் அவங்க, ஏங்க நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் என்ன விஷயம் சொல்லிட்டு ஒரு விஷயம் காது கொடுத்து கேட்டுருக்கலாம், இல்லை என்ன பேச போறான்னு கேட்டுருக்கலாம். அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, மாதவிடாய்ன்றப்போ எங்க மாமியார் கிட்ட என்ன ஒதுக்கி வைப்பாங்க, என்னை தனிமைப்படுத்துவாங்க, எனக்கு இருக்க மூட் ஸ்விங்ஸ்ல அவங்க பண்றதா ரொம்ப மூட் ஸ்விங்ஸா இருக்கும். நான் வேலைக்கு போறப்போ என் கூட வேலை செய்யறவங்களுக்கு எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ்ன்றப்போ எனக்கு ரெஸ்ட் எடுக்கால அங்கேயே எடுத்துக்க முடியும். இப்போ எனக்கு பீரியட்ஸ் என் கூட ஒரு தோழர் வேலை பார்க்குறாங்கன்னா தோழர்கிட்ட எனக்கு பீரியட்ஸ் என்னால் முடியலங்க அப்படின்னா, ஒரு ஆண் ஒரு மாதவிடாய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருந்தால் இன்று அவர்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன் இல்லது உங்க வேலையை நான் சேர்த்து செஞ்சுக்கிறேன்ற அளவுக்கு ஒரு ஆணிடம் ஒரு விழிப்புணர்வு இருக்கு. மேலும் இந்த விழிப்புணர்வானது எல்லா ஆண்களுக்கும் வேண்டும். பெண்களை விட மாதவிடாய் விழிப்புணர்வு என்பது ஆண்களுக்கே அவசியம் அப்படின்னு நான் விரும்புறேன். சோ மாதவிடாய் விடுப்பு வேலைக்கு செல்ற பெண்களை பலவீனப்படுத்துவதுடன் அவர்களை திருப்பி வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கிற ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அண்ட் இன்னொரு விஷயமா, வீட்டுக்குள்ள இருந்தாலுமே பெண்கள் எல்லாரும் படுத்துட்டே இருக்க முடியாது, அவங்களோட வேலையை அவங்க செஞ்சுதான் ஆகணும். இப்போ எனக்கு பீரியட்ஸ் என் வீட்டில் இருக்க வேலை இல்லை, நான் மட்டும் ஒரு தனியா இருக்கேன், நான் ஒரு பேச்சுலர் வச்சுக்கலாம், என் வேலையை நான் தான் பார்த்தாகணும், சரிங்களா? அப்படின்றப்போ அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. இப்போ நான் வேலை பார்க்குற ஃபீல்ட்ல எப்படி சொல்றேன், எனக்கு வந்து சட்டங்கள்லாம் இருக்க முடியாது. நான் வந்து ஒரு சாதாரண ஒரு கடையில வந்து ஒரு ஸ்டூடியோ வந்து ஒர்க் பண்றேன். எனக்கு எப்படி இந்த சட்டமானது வந்து ஒர்க் ஆகுன்றது எனக்கு ஒரு பல கேள்விகள் இருக்கு. இன்னொரு விஷயம், ஆண்கள் ஆதரிப்பது என்பது எனக்கு ஒரு சந்தேகமா இருந்தது. தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன மாதிரி ஆண்களால பெண்களுக்கு முழு சுதந்திரம் அளிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு பட்டுச்சு. ஏன்னா 97% பெண்கள் வேணாம்னு சொன்னாலும் 3% ஆண்கள் வேணும்னு சொன்னப்போ எனக்கு அந்த 97% விட அந்த 3% ஆண்களோட இதுதான் எனக்கு வந்து பெருசா சிந்திக்க வச்சுச்சு.
பெண்கள் எல்லாரும் என்ன பொறுத்த வரைக்கும் சொன்ன ஒரு விஷயம், ஒரு நர்ஸு பிள்ளை சொல்லிச்சு, என் ட்ரெஸ் வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸுங்க, எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கோ இல்லை அது வந்து ப்ளீடிங் ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன், உங்களுக்கு அங்கே ரெஸ்ட் ரூம் இல்லை பேடு இல்லை அதுக்கான வசதிகள் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாங்க அப்படின்னா, எனக்கான வசதிகள் இருந்தால் என்னுடைய வேலையை நான் பார்த்துப்பேன்னு சொன்னாங்க. அண்ட் இன்னொரு பொண்ணு சொன்னாங்க, எனக்கு மாதவிடாய் என்ற வழி வர்றதில்லை, அப்படியே வந்தாலுமே என் குடும்ப வழியை நினைத்து பார்க்கையில் மாதவிடாய் வழி என்பது எனக்கு அந்த அளவுக்கு பெருசா இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஊதியங்களுடன் மாதவிடாய் விடுப்பு என்பது கேரளாவில் 2023 அமல்படுத்தப்பட்டாலும் கல்லூரி பெண்களுக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இந்த நடைமுறையில் இருக்கே தவிர வேலைக்கு செல்லும் பெண்கள் முன்னேறுவதற்கு முட்டுக்கட்டையாக தான் இருக்குமே தவிர்த்து இது ஒருபோதும் பெண் விடுதலைக்காகவும் பெண் முன்னேற்றத்துக்காகவும் உதவாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக தான் இங்கு பதிவேற்றேன். தோழர் பிரபு ஹரி அவர்கள்கிட்ட கேட்டிருந்தேன் நான், இதை வந்து ஆதரிச்சு மட்டும்தான் பேசணுமாங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம், உங்களுக்கு என்ன தோணுதோ பேசுங்க, நீங்க ஆதரிச்சு பேசலாம், ஆதரிக்காமல் பேசலாம், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி பேசினாங்க. இன்னொரு விஷயம், இந்த கருத்தை வந்து படவரியில பதிவிட்டு இருந்தாரு தோழர் பிரபு ஹரி அவர்கள். அதுக்கு பலதரப்பட்ட முரண்பாடுகள், ஆண்கள் மட்டும் அல்லாமல் பெண்களும் கேட்டிருந்தாங்க, இவங்க என்ன தகுதி இருக்கு இவங்களாம் பேசுறதுக்கு. இங்க தகுதி பார்த்து பேசணும்னா தகுதின்ற ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. சமூகத்துல ஒரு எந்த விஷயம் நடந்தாலுமே சாமானிய மக்கள் அனைவருக்கும் கேள்வி கேட்கக்கூடிய தகுதியும் இருக்கிறது, தராதரமும் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. இன்னொரு விஷயம், மாதவிடாய் குறித்து பேசுவதற்கு ஆண்களுக்கும் உரிமை இருக்கிறது, பெண்களுக்கும் உரிமை இருக்கிறது, அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. இங்க நான் வந்து பேசுறேன்னா எனக்கு பீரியட்ஸ் ஆயிருக்கு, அதோட வழி நான் அனுபவிச்சிருக்கேன். குறைந்தபட்சம் நான் 8th ஏஜ் அட்டன் பண்ணனா இப்போ நான் படிச்சு முடிச்சு 4 வருஷம் ஆகுது. இத்தனை வருஷம் எனக்கு பீரியட்ஸ் ஆயிருக்கு, நான் எத்தனையோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன், சுத்தமாக முடியலன்ற அளவுக்கு மாதவியோட வழியை நான் உணர்ந்துருக்கிறேன். ஒரு வேலைக்கு போனப்போ அங்கே நமக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றப்போ அங்கே எனக்கான வசதிகள் இருந்தால் என்னால் வேலை பார்க்க முடியும், எந்த வேலையாக இருந்தாலுமே என்னால் வேலை பார்க்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. அதற்கேற்ற மாதிரி விடுப்பு என்பதை விட்டுவிட்டு விழிப்புணர்வு என்பதை இங்கு மிக மிக அவசியமாக அமல்படுத்த வேண்டும் என்பது என்னோட தரப்பு வாதம். ஏன்னா ஆணாதிக்க சமூகத்தில் வாழும் நமக்கு முன்னேறுவதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பது மாதவிடாய் என்பதை நாம் உணர வேண்டும். மாதவிடாய் தீட்டல்ல, மாதவிடாய் நோயும் அல்ல அப்படின்றப்போ பெண்மை போற்றக்கூடியதும் அல்ல, பெண்மை தூற்றக்கூடியதும் அல்ல, பெண்மை புனிதப்படுத்தக்கூடியதும் அல்ல, பெண்மை தங்களை சக மனிதர்களாக ஆண்கள் மதிக்க வேண்டும் என்பதுதான் பெண்மை. இந்த மாதவிடாய் என்பதை தீட்டாக பார்த்த காலம் போயிட்டு இந்த மாதவிடாய் விடுப்பு நம்ம கேட்கும் போதே நம்மளே நம்மள பலவீனமா உணர்ற மாதிரி நான் வந்து உணர்றேன். காரணம் என்னன்னா, மாதவிடாய் என்பது இயற்கை சுழற்சி மட்டுமே தான் ஒழிய அது ஒரு நோய் அல்ல, அது ஒரு தீட்டு அல்ல என்பதை நான் வந்து விலகிக் கொள்ள விரும்புகிறேன். படவரில் அத்தனை முரண்பாடுகள் இருந்தாலும் தோழர் அரியவர்கள் ஏங்க அவங்களுக்கு சொல்லிட்டாங்க நீங்க வந்து பேசக்கூடாது அப்படின்ட்டு எந்த ஒரு விஷயமே சொல்லலை. அந்த ஒரு கருத்தையும் என்கிட்ட அவர் பகிர்ந்துக்க விரும்பல. இன்னொரு விஷயம், எங்களை பேச என்ன தகுதி இருக்குன்னு கேட்டது ஒரு ஆண் தான், உங்களுக்கு தாங்க பேச தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களை மேலே ஏற்றி எங்களை அழைத்து பார்த்த தோழர் பிரபு அவர்களுக்கு என்னோட நன்றி அவர்களையும் தெரிவிச்சு. ஸோ மாதவிடாய் விடுப்பு என்பதை விட மாதவிடாய் விழிப்புணர்வு என்பது இங்கு மிக மிக அவசியமாக இருப்பது என்பதை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.